மல்லிகா ஏண்டி மனத்துக்கு வந்துட்டோம். மனத்திலே மயில்கள் ஆடுவது, கோயிலுக்கு கூவது, வண்டுகள் இங்கே பறப்பது, வண்ண வண்ண மலர்களா பூத்து பூத்து குலுங்குது. அதனால கும்மி அடிக்கணும், குளிக்கணும். கும்மி பாட்டுல சிறந்த பாட்டு அழகா பாடுவனிதா. ஆமா, கும்மி அடிக்கணும், குளிக்கணும், சரண பண்ணலாம் முடிச்சிட்டு தான் அது எங்கெல்லாம் போகணும். ஏன்னா காணகத்து வந்து ஒரே ஓ கிடக்குது, கிடக்குது. அதனாலதான் போய் தவிர்த்து அம்மா அழகா போட்டு வந்து அரிசில நந்தனத்துக்கு போறோம்னு சாய் கூட மாட்டல அப்படியே பொறோட ஓடி பாருமா. ஆமா கும்மேரிங்களா? கும்மேரி நல்ல விதம் தேய்ச்சி குளிக்கணும். அம்மா ஒரு பொண்ணா பிறந்தது நீ பாடியார் வந்துக்கிறேன். ஏமா அர்ஜுன்ல என்ன பண்ணுறது, சாய்க்கு மாடுறதுக்கு நேரம் ஆகும். அதுதான் அப்படியே ஒரு போட்டி அப்படியே வாங்கியாரு மீசுக்காரரு தைக்க முடியாது. ஆமா, அவர் தைக்க மாட்டாரு. அப்படி ஆட்டத்தை பண்ணணும் தாக்கிட்டு சாய்ட்டு தைக்கிற போகட்டும் ஒருத்தர் தாய் குளிக்கலாம் உட்காந்து. மஞ்சளை எறிங்கடி மதியில் பூசுங்கடி, மஞ்சளை ஊறிங்கடி மதியில் பூசுங்கடி, மதியில் பூசுங்கடி எறிங்கடி ரொம்ப முகத்தில வச்சுங்கடி, ஜலத்தில் ஆடுவோம் நாம் பத்திரத்தில் ஆடுவோம். ஒரு பெண்ணா பிறந்தவன் முகத்துக்கு அழகா மஞ்சள் நாங்கெல்லாம் எவ்வளவு அழகா பூத்துறோம். நீ எங்க போய் ஏண்டி பூத்துற? உங்களை அறிவு இருக்குதா இல்லையா? என்னடி லட்சக்கணக்கில் ஆம்படியாங்கிற செலவு பண்ணி ஒரு பொண்டாட்டி கட்டிட்டு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வந்து அவ குளிச்சு விட்டு மஞ்சள் மூஞ்சில தேய்ச்சிட்டு வீதி மேல போனா கண்ட நாயெல்லாம் முறைச்சு பாக்கும். ஓபிஎஸ்கார மாதிரி அவன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வந்து கண்ட நாய் முறைச்சு பார்க்கறதுக்கு மூஞ்சில மஞ்சள் போடுவான். அப்புறம் எப்படி பூசணும்? அந்த மஞ்சளை ஏய்ச்சி சூத்துல போடு, கட்டணம் மட்டும் தான் பார்ப்பான். வேற எவனும் பார்க்க மாட்டான். அதுக்குதான் சூத்துல பூசுறது. மஞ்சள் பூசணும் மஞ்சள். சரி ஏய் ரோகிணி குளிச்சாச்சு இப்போ குளிச்சிட்டீங்களா? ஆமா போடி. பொம்பளைக்கு துணி மாத்திரை எடுத்து உனக்கு இந்த ஆம்பளைக்கு இங்க வேற. அதனால தங்கச்சி இத பார்த்தாயா சுத்தி பார்த்து விட்டுறோம், குளிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது தங்கச்சி ரோகிணி நான் கண்ணடையம்மா 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 பாத்துறியம்மா தங்கச்சி இந்த வனத்தை சுத்தி பார்க்கும் பொழுது 60 காணி விஸ்தாரமுள்ள பெருத்த மாமரம்
அந்த மாமரத்திலே வருடத்துக்கு ஒரே ஒரு பூ பூக்குது. அந்த பூ பூத்து ஒரே ஒரு கனி காய்ச்சிருக்குது. இந்த 60 காணி விஸ்தாரம் உள்ள மரத்திலே ஒரே ஒரு கனி காய்ச்சிருக்குதுன்னா இது விசித்திரமா அழகா இருக்குது, பாக்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆசையா இருக்குது. அதனால நீயும் ஏற முடியாது, நீ பெண்மணி நானும் பெண்மணி, அதனால ஏற முடியாது. மாமா கிட்ட கொடுத்தா மாமாட்ட சொன்னா நம்ம மாமா பறிச்சு கொடுப்பாரு. மாமா கூப்பிடு. மாமா நல்லவரத்தை சுத்தி பார்க்கும் பொழுது 60 காணி பெருத்த விஸ்தாரம் உள்ள பெருத்த மாமரம். வீட்டுக்கு போலாமா? ஏங்க நாங்க என்ன சொல்றோம், வீட்டுக்கு போலாமான்னு சொல்றேன். என்ன ஒரு ஆபத்து வந்து விட்டீங்களா? பெருத்தாதார் மாமரத்தில் மாமா மாமரத்திலே அழகாக ஒரு கனியாகப்பட்டது இருந்தது. அந்த கனியை பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துச்சு, தங்கச்சி மேலே ஆசை வந்துச்சு. நாங்க ஒரு பெண்மணி மரத்தை ஏற முடியாது, அதனால மாமாட சொன்னா ஒரு நொடியிலே பிச்சு குத்துருவாருன்னு சொல்லிருக்கோம். அந்த கனி வேணும் எனக்கு, அந்த கனி வேணும் மாமா. அந்த கனி பெருத்து தாங்க பெருத்ததொரு மாமரம், ஒரே ஒரு கனி. இப்பேற்பட்ட மாம்பழத்துல ஒரே கனி இருக்குது. அதற்கு கீழே யாரோ முனிவர் தவம் இருக்கிறார். அந்த கனியை அறுத்தார் கண்டிப்பாக நமக்கு ஆபத்து வரும். வேண்டாம், சொல்வதை கேளுங்க. மரம் ஏற முடியாது, வயசான காலத்துல என்னால மரம் ஏற முடியாது சொல்லிடு. சுத்தமா இருந்தாலும் கையால ஆகாத. ஒரு பொண்டாட்டி கேட்ட ஆசையா அதை பேசி கொடுக்கலாம். வானாண்டி வானாண்டி பெருத்த மாமரம், ஒரு மாமரம் என்றா யார்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். பாட்டு நாம பேசணும். அதனால அந்த கனி ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு தடைக்கும் ஒவ்வொரு பூவிற்கும் ஒவ்வொரு பூவிலும் பல காய் இருக்கு. ஆனா இந்த மரத்துல ஒரே காய் இருக்குது என்றால் அதற்கு கீழே பார்த்தா யாரோ பெரிய முனிவர் தவம் செய்திருக்கிறார். ஆனா இந்த காய் அறுத்தால் நமக்கு கண்டிப்பா ஆபத்து வரும். வேண்டாம், சொல்வது கேளுங்க. வாங்க கடையில் முடியுமா முடியாதா? முடியாத காலத்துக்கு வயசான காலத்துல என்னால மரம் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு போய் ஏதாவது ஆபத்து வந்துடும் வேணாம்னு சொல்றேன். அறுத்து கொடுக்க முடியுமா முடியாது? என்னால முடியாது. அப்பனா ஒரு பொறுமையா அண்ணா தங்கா சுத்தி பார்க்கும் பொழுது நானும் மூவரும் மாமாவும் போனோம். போன உடனே மாமா ஒரு ரூபாய் நின்றுட்டு சுத்தி பார்க்கும் போது பெருத்த மாமரம், அந்த மாமரத்திலே அழகாக வருதுக்கு ஒரு பூ பூத்து ஒரே ஒரு கனி காய்ச்சிருக்கு. ஒரே ஒரு கனி தான் இருக்கு. பெருத்த மாமரம், அந்த மாமரத்திலே ஒரே ஒரு கனி. அந்த மரத்திலே அந்த கனியை பார்த்தோம்னா ஆசை வந்துச்சு. நானும் பறிச்சு கொடுன்னு சொன்ன, தங்கச்சி பறிச்சு கொடுன்னு கேட்டான். அதனால அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால வீரமுள்ள எங்க அண்ணன் இருக்கிறாரு, எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் எங்க அண்ணன் தாங்கிக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கோ. அந்த கனி பறிச்சு எடுத்து வை. முகத்தை பாரு, பறிச்ச கறியை எனக்கு தாருவா. இருப்பது ஒரு மங்கனி. ஆமா, இதை 2 கிலோ பிளந்து அவளுக்கு பாதி
இவளுக்கு பாதி கொடுத்துரு. அவளுக்கு பாதி. ஏய், நடுவுல இருக்கிற கொட்டி மட்டும் எனக்கு கொடுத்துரு. அவளுக்கு பாதி இவளுக்கு பாதினா அவளும் இவளும் உன்கிட்ட ஆடு மாட பேசிடா. அவளுக்கு ஆளு பாதி கொடுத்துரு. அந்த கொட்டி மட்டும் எனக்கு கொடுத்துரு. ஆளுக்கு பாதி. நாங்க ஏன்னு கேட்டா மாங்காவை பிளந்து இந்தாண்டு சதி பாதி அவளுக்கு, எனக்கு பாதி சதி அவளுக்கு, நடுமயத்திற்கு கொட்டி அவன்கிட்ட கொடுத்தா சப்பி சாப்பிடுவான். ஆமா, கொட்டி சாப்பிடுறதுதான். தெரியுமாடா பட்ட பையா? சாப்பிடுமா சாப்பிடுமா. நான் பள்ளி வளர்க்கணும் சாப்பிட்டு பருத்தவாரிசி. நீங்கள் பருத்தவ அரிசி, அதாவது இந்த 60 கஜ உயரம் அந்த மாமரத்துக்கு அடியிலே 12 வருடத்துக்கு ஒரு முறை நான் தவறு செய்து, அதாவது நான் அந்த கனியை அறுத்து நான் பூஜை முடிப்பது வழக்கம். 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கனி சாப்பிடு வழக்கம். அதனால் தற்சமயம் உன் தங்கையார்கள் ஜாகிரவாணி இருவருக்கும் பாராமன் அறுத்து கொடுத்தபடினால் நாளை தங்கையாருக்கு ஜாகிரவாணி இருவருக்கும் 8 குழந்தைகள் பிறக்கும். அந்த 8வது குழந்தைகள் உனக்கு மரணம் ஏற்படும். சாபம் கொடுத்துட்டாங்க. இவன் சாபம் மயரப்படுங்கம்மா. ஒண்ணு பண்ணாதுங்க, ஒண்ணு பண்ணாது. அப்படியே பண்ணாலும் இந்த 2 தேவடாலும் உயிரோட இருந்தாலும் குழந்தை பிறக்கும். உயிரோடு இருட்டா எங்க இவன் உயிரோடு இருந்தாலும் குழந்தை. ஆமா, இவங்க பாருங்க, உங்களுக்கு வெளியே விட்டாதானே. சாபத்து கொடுத்தாரு. ஆமா, 8வது குழந்தையில் கட்டாய மரணம். உங்க 3 பேரும் இவங்க 2 பேர் இருந்தா தானே குழந்தை பிறக்கும். 2 பேரும் செத்துட்டா குழந்தை பிறக்குமா? பிறகுமா? இன்னும் ஒண்ணு இல்ல. எத்தனை குழந்தை பிறந்தாலும் கொண்டு வந்து கொடுக்குறேன். எத்தனை குழந்தை பிறந்தாலும் சரி, ஆனா இவங்களுக்கு வெளியே விட்டா எங்களுக்கு குழந்தை பிறகு சொல்லிட்டு போறான். 3 பேர் தூக்கி சிறுத்தாண்ட போறான். என்ன நடந்தாலும் என்ன குழந்தை பிறந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி அடிக்கும், கூவும். என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எந்த குழந்தை பிறந்தாலும் சரி, குழந்தை சத்தம் கேட்டா தெரியும், ஆராய்ச்சி பண்ணி அடிக்கும். பெண்சாவல் கூவும். அதனால இவங்களுக்கு தூக்கி சிறுசால போடு. சொன்ன சத்தத்துக்குள்ள போறோம். தந்திரி சொல்லுபடியா
குழந்தை பிறந்தா இந்த குழந்தை என்ன பண்ணும்? அட கர 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 வென்று கம்சராஜன் கம்சா ரெண்டாவது குழந்தை. ரெண்டாவது குழந்தை. ஆமா. தூக்கி வெட்டா தூக்கி வெட்டா கம்சா இதோ மூணாவது குழந்தை. ஆமாடா முடிச்சிட்டேன். ஏய் இந்த குழந்தை என்னது அப்படியே அத்துரு மூணாவது குழந்தை. ஒரே நறுக்கு நாங்க நாலாவது குழந்தை. எத்தனை குழந்தை வரணும் தெரியும். நாங்க ஐந்தாவது குழந்தை. உருவுரு போடுறாள் அப்படியே ஆறாவது குழந்தை. ஆறாவது குழந்தை. ஆறாவது குழந்தை. நாங்க ஏழாவது குழந்தை. டேய், இது ஏழாவது குழந்தை. எப்படி இது ஏழாவது குழந்தை. இந்த குழந்தைய தாலு கட்ட எப்படி அடிச்சா எப்படி நெல்லு பீறி ஓடுவோம் அத்தனை பேர் உயிராகப்பட்டது. பீறி ஓட பெண் குழந்தையாவே பிரசவித்தது. ஆகவே பிரகாரமே ஒரு ஒரு குழந்தை பிறக்க பிறக்க என் கரத்தால் கொடுக்க வேண்டும். அப்படி ஏதாவது நீ மறைத்து விட்டால் ஆராய்ச்சி மணி அடிக்கும். கையில் தாங்கள் சொல்லக்கூடிய கையில கட்டும். இது சங்காகப்பட்டது ஊம சங்காக ஊதும் அகத்திரை சொல்லியிருக்கின்றால் இந்த குழந்தை பாருங்க பிறக்கும் போது நாமும் போட்டு ஆராய்ச்சி மணி அடிக்கவில்லை. ஆமா ஏன்னு கேட்டா 7 குழந்தைக்கும் பிறக்க பிறக்க ஊம சங்காகப்பட்டது ஊதுகிறது. அந்த ஊம சங்காகப்பட்டது ஊதுகின்றது. அந்த கல்வியாகப்பட்டது கட்டுனது. ஆராய்ச்சி மணி அடித்தது. இது போய் அவர் சொன்ன ஒரு ஆக்கிரம் பிறகு எதுவுமே இது கத்தல கல்வி கத்தல அந்த சங்கம் ஊதல இந்த ஊதம் அழகாக இருக்கிறது. அதனால எப்படி அதெல்லாம் விசித்திரமா இருக்குது. இந்த குழந்தை நீங்க கொடுக்கல அவருக்கு எப்படியாவது தெரியும். இந்த குழந்தை எடுத்து போயிட்டு எதுல கொடுக்க ஐயோ முஸ்லிம் ஜானப்பட வாகன ராகாய அதுதான் நானு இப்போது எங்கே செய்கிறாய்? கம்சனிடம் கொடுக்க வேண்டாம். ஏனெனில் எட்டால் அது பிறந்திருப்பது யார் தெரியுமா? அதாவது ஸ்ரீராம நாராயணமூர்த்தி சின்னக்கரனாக பிறந்திருக்க எங்க அண்ணன். தற்சமயம் அதோ ஆராய்ச்சி அடிக்கவில்லை, கத்தவில்லை. இந்த குழந்தையை எடுத்து சென்று ஆயர்பாடியிலே அசோதியம்மன் மனையிலே இதை கடத்திவிட்டு அசோதியம்மனை குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து கம்சனத்தில் கொடுத்தினார். மழக்க தெளிவில்லை. ஆமா அந்த குழந்தையை கடத்திவிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து கொடுத்துரு. ஆமா அப்படியே போ. ஆயர்பாடி தன்னாச்சே ஆயர்பாடி
ஏறத்தால் ஆமா இதோ ஆற்றில் பெருக்க தண்ணி முழுதும் போகுது. ஆமா இருகரையும் போகுது. இருகரையும் போகுது. நீங்க வந்த உடனே இதுல எப்படி நான் போவது? வந்த உடனே மழை பெய்யுது. ஆமா ஆனா பார்த்தா ஆமா சாமி மழை பெய்யுதே தவிர ஆமா சாமி எனக்கு நேரம் ஏதோ கொடை பிடிக்கிற மாதிரி போடதான் பிடிச்சிக்குது இந்த கோயில் மழையும் தூரவில்லை. மண்ணடி பாப்பா பண்ணுது ஆ. ஏ சத்தான பாடி பசிதவர் காணடந்தார் குழந்தை கிடைச்சாச்சு இதோ அசோக அம்மையார் உருவந்தது. ஆமா இந்த ஆண் குழந்தை கொண்டு போய் அங்க எடுத்துட்டு அங்க கடத்தி விட்டு பெண் குழந்தை தூக்கி அங்க இருக்கும் பெண் குழந்தை கொண்டு வந்து ஆமா இங்க எடுத்துட்டு கம்சகிட்ட கொடுக்கணும். கம்சகிட்ட கொடு. கொடுக்கணும். கம்சா டேய்! கம்சா! நீ சொன்ன பிரகாரம் எட்டாவது குழந்தை. எட்டாவது குழந்தை பிறந்துச்சு. இந்த குழந்தை கொல்ல போகுது. இந்த குழந்தை என்ன கொல்ல போகுது? எட்டாவது குழந்தை ஆண் குழந்தை தானே பிறந்தோம். இதே உருளி சாமி வச்சு போயிட்டு இது பெண் குழந்தை. இதையாவது விட்டு விடு. இதையாவது நாங்க வச்சு எட்டாவது குழந்தை கட்டாயம் வரணும். ஆண் பிள்ளையா இருந்தா கட்டாயம் வரணும். இது பெண் பிள்ளை தானே. விட்டு விடு அப்படி சொல்ற. நீ சொல்றது நாங்க கேக்குறாளா? நீ சொல்றது நாங்க கேக்குறாளா? வச்சு போயிடுறப்பா. அது சரி காலைல போய் மாறே பண்ணி சத்தியம் பண்ணலாம் டேய் இந்த எட்டாவது குழந்தை கர 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 என்று சொல்லிட்டு தூக்கி அடித்தால் ஒரு பந்தாகப்பட்டது மேல எத்தனை போல ஓடுகிறது. சரி கரத்தை நீட்டினால் தர தலை வேற முண்டை வேற போய்விடும். அதனால் அட கர 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 உன்னை கொள்வதற்கு அயற்படியிலே அசோதேவன் மணியிலே அதோ கண்ணனாக எட்டாவது பிள்ளையாக பிறந்திருக்கிறார். உனக்கு அந்த கண்ணனால் மரணம் ஏற்படும். பின்னே சாகும். இப்ப போய் அதே அசோதவனத்தில் அந்த கண்ணனை சென்று தேவடிக்கிறேன். அவன் உன்னை கொள்றது எட்டாவது ஜென்மமா பிறந்திருக்கிறான். நீங்க போனீங்கன்னா உன்னை என்ன பண்ணுவான்? வாங்கிட்டு இருக்கிற படைவீரர்கள் எத்தனை பேரு? ஆமா அவன் இப்பதான் போயிட்டேன். ஆமா என்கிட்ட பூதகி இருக்குது. அதாமா விஷப்பாடை கொடுத்து ஆமா அவனை கொல்ல செய்யணும். கொலை செய்யணும். சக்கராசுரன் இருக்கிறான். காளிகள் இருக்கிறான். ஆமா இப்படி என்கிட்ட ஆசிராதான். ஆமா விட்டால் ஆமா அவனை மறுத்து விடும். ஆமா போடா. அப்படியே அர்த்தம். அயற்படியிலே அசோதியம்மன் மணியிலே அது சின்ன கல்லாக பிறந்து அசோதியம்மன் அச்சமயம் மயக்கத்தில் இருக்க அது அசோதியம்மன் வருகிறது. அவரே கேட்டு தெரியும்.